ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து A4 ஷீட் கலர் பேப்பர் வச்சு ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் எடுத்து அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த ஷேப்பை வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா வச்சு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சம்டைம் நம்ம வரையாமல் கட் பண்ணோம் என்ன ஆகுன்னு சொன்னால் ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த எட்ஜ் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த ஷார்ப்பாக இருக்கும். அதுக்காக வந்து எட்ஜை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டேன். எடுத்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி நிறைய வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி வந்து இது எல்லாத்தையும் வந்து இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது க்ளூ எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக வந்து தட்டி வந்து நீங்கள் அந்த கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணால் க்ளூ தடவிக்கோங்க. ஃபுல்லாகவே க்ளூ தடவுங்க. ஒவ்வொரு பேப்பர் ஸ்கேட்லாம் தடவ வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்தமாக இந்த மாதிரி வந்து க்ளூ தடவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ண வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸில் ட்ரை ஆகுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து அது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி கிடைக்கும். அது ட்ரை ஆகிற டைமில் வந்து நம்ம அதுக்காக வந்து என்ன வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். க்ரீன் கலரில் ஆல்ரெடி நான் அது எப்படி ஸ்டிக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது குச்சியை வச்சு உள்ளாடி வச்சு இது பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும். எனக்கும் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து வந்துச்சு. நம்ம நார்மலாக வந்து நியூஸ் பேப்பரில் அந்த மாதிரி நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும். இனி வந்து அந்த நம்ம வந்து கம் தடவி வச்சுருக்கோம் க்ளூ, அதை எடுத்து இதில் வந்து அந்த திரும்ப வந்து அந்த ஸ்டிக் இருக்குல்ல க்ரீன் ஸ்டிக், அதுலேயும் கொஞ்சம் க்ளூ தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே கரெக்டாக வரும். நான் லாஸ்ட்டில் உள்ளதில் மட்டும் மிடிலுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து க்ளூ தடவிக்கிட்டு அவ்வளோதான். இதை வந்து அதுக்கப்புறம் நல்லா வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கரெக்டாக ஷேப் வரும். இதே வந்து ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சுட்டு இனி இதுக்காக 2 லீவ்ஸ் சேர்ப்போம். அதில் ஃபஸ்ட் லீவ்ஸ் இதுதான். அந்த ஃப்ளவரில் அடியில் பாட்டமில் ஒரு க்ரீன் கலரில் இருக்கும்ல இந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு லீவ்ஸ். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோ. ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் அதுக்கூட எட்ஜ் இருக்கும்ல லாஸ்ட்டு கீழே டவுனில் அதுவும் லைட்டாக வந்து சிசர்ஸ் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த வந்து என்ன ஆகணும், ஹோல் வரும். ஹோல் வந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் இருக்குது அந்த ஃப்ளவரோட ஸ்டிக்குள்ளாடி விடும்போது வந்து அது வந்து கரெக்டாக உங்களுக்கு போய் செட் ஆகும். அதுக்காக இல்லை நீங்கள் தனியாக வந்து ஸ்டிக் அதை வச்சு நீங்கள் இது பண்ணும்போது அதுக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த எண்டில் லைட்டை வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக அது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். கீழே வந்து டவுனில் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கும். இனி அடுத்து நெக்ஸ்ட் ஒரு லீவ்ஸ் டவுனில் வைக்கிறது. ஃப்ளவரில் டவுனில் எப்படி ஒரு லீவ்ஸ் இருக்கோ அதுக்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்னு நீங்கள் கட் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் சும்மா நீட்டமாக தான் எனக்கு இது ட்ரா எதுவும் பண்ணால சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து இது ரெண்டும் என்ன பண்ணிங்கன்னா ஒட்டிட்டிங்கன்னா அழகான வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வேறு வெளியில் ஃப்ளவர் பாட் வீட்டில் என்ட்ரி ஆகும்போது கூட இதை வைக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி கிராஃப்ட் உங்களுக்கு தேவைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.